அப்படியே தலையில போட்டு இங்க களத்துல சுத்திக்கிடுவாங்க, பாத்திருப்பீங்க. அப்படியே இஸ்கா துப்பட்டி இப்படி களத்துல சுத்திக்கிடுவாங்க, டிஷர்ட் கீழே டெனிம். அப்ப ஏன் தலையை சுத்தினீங்க? முஸ்லீம் தானே, முஸ்லீம் என்ற அடையாளத்துக்காக நான் தலையை சுத்திக்கிறேன். கழுத்துக்கு கீழே காஃபிர், இதுக்கு மேல மட்டும் முஸ்லீம். இருக்கிறாங்களா இல்லையா? சஹாபி பெண்கள், நம்ம சஹாபாக்களை ஆம்புலையில தான் பேசுவோம் பெருசா. சஹாபி பெண்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள், இந்த சஹாபி ஆண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு செகண்ட் இல்லைங்க. அவங்களும் பெண்களும் அப்படி தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. இதுல ஆயிஷா நாயகியே வியந்து சொன்ன ஒரு விஷயம், ஆயிஷா நாயகியே வியந்து போய் அவர்களுக்காக துஆ கேட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னண்டா, காலத் யர்ஹமல்லாஹு நிசா அல் முஹாஜிராத்தில் அவ்வலு, ஆரம்ப கால முஹாஜிர் பெண்கள் இருக்கிறாங்க தானே, ஆரம்ப கால முஹாஜிர் பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு ஒரு துஆ கேட்கிறாங்க ஆயிஷா நாயகி. யாருக்கு சொல்றாங்க? ஆரம்ப காலத்து முஹாஜிர் பெண்கள், இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லிட்டு காரணத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா? லம்மா அன்ஸலல்லாஹு வல் யضربن بخمرهن على جيوبهن, பெண்களே நீங்கள் உங்களுடைய துப்பட்டாவை அவ்வாறே தொங்க விடுங்கள் என்று சொல்லி குர்ஆன் வசனம் இறங்குது. ஆரம்ப காலத்துல இந்த முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் இருப்பாங்களே, உடுப்பை மட்டும் போடுவாங்க, இங்க எல்லாம் திறந்திருக்கும். இந்த மாதிரி தான் அந்த சஹாபி பெண்களும் இருந்தாங்க. இந்த குர்ஆன் வசனம் இறங்காத வரைக்கும் தலை வெளியில மேலு கொண்டு இருக்காது, அப்படித்தான் சுத்திட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி என்ன சொல்றா? உங்களுடைய துப்பட்டாக்களை அவ்வாறே தொங்க விட்டுக் கொள்ளுங்கள், மார்பகம் மேல போட்டுக்கொள்ள சொல்றான், மறைச்சுக்கொள்ள சொல்றான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கின உடனே சஹாபா ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஏழைகள் தானே, அல்லாஹ் சொல்லிட்டான் என்ற உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? ஷக்கக்ன முரூதஹுன்ன ஃபக்தமர்ன பிஹா, தன்னுடைய கீழாடை இருக்குதே, கீழாடையில உபரியான கொஞ்சம் நீட்டமாக இருக்குமே, அந்த நீட்டமாக இருக்கக்கூடிய உபரியான பகுதிகளை கிழித்து தன்னுடைய மார்பகத்தின் மேல் போட்டுக் கொண்டார்கள். எப்படி பாருங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னிடம் இல்லையே என்று சொல்லி கேட்கல, பார்க்கிறாங்க. ரைட், என் ஆடை கொஞ்சம் நீளமாக இருக்கிறது, கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதியை கிழிச்சு மறைச்சிக்கிருவோம், அல்லாஹ் சொல்லிட்டான். இதன் யார்? ஆரம்ப கால முஹாஜிர் பெண்கள்ங்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப கால முஹாஜிர் பெண்களுக்கு ஆண்களை மாதிரி திங்க இல்லை, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, அப்படி இருந்தாங்க. அல்லாஹ் சட்டத்தை இறக்கின உடனே என்ன செய்வோம்? ஏதாச்சும் இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா? நபிகள் நாயகத்தோட பேசி பார்ப்போமா? யோசிக்கல, இறுக்கி கிழிச்சு போட்டுக்கிட்டாங்க. இதனால அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. புகாரியில 4758வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆனா இப்ப எங்கட பெண்கள் எடுத்துக்கிறீங்களா, இந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ் என்ன செய்யறான்? முழுசா இங்க வரைக்கும் தொங்க விட சொல்றான் தானே, அப்படியே தலையில போட்டு இங்க களத்துல சுத்திக்கிடுவாங்க, பார்த்திருப்பீங்க. அப்படியே இஸ்கா துப்பட்டி இப்படி களத்துல சுத்திக்கிடுவாங்க, டிஷர்ட் கீழே டெனிம். அப்ப ஏன் தலையை சுத்தினீங்க? முஸ்லீம் தானே, முஸ்லீம் என்ற அடையாளத்துக்காக நான் தலையை சுத்திக்கிறேன். கழுத்துக்கு கீழே காஃபிர், இதுக்கு மேல மட்டும் முஸ்லீம். இருக்கிறாங்களா இல்லையா? டீச்சர்மார் கூட இருக்கிறாங்க. எதுக்கு நடிக்கணும்? நீ அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து செஞ்சா அல்லாஹ் ரசூல் எப்படி மறைக்க சொல்றாங்களோ அப்படி மறைப்பாங்க. இல்ல ஏன் மறைக்கிறாங்க? நான் போறேன், நான் முஸ்லீம்னு நிறைய பேருக்கு தெரியும், ஏப்பா நீ முஸ்லீம் தானே, ஏன் தலையை மறைக்காம இருக்கிற அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி என்ன செய்வோம்? மறைச்சிக்கிட்டு போவோம். அப்ப கேட்க மாட்டாங்க தானே. அப்ப யாருக்காக செய்யறாங்க? அல்லாஹ் ரசூலுக்காக செய்யறாங்களா, அடுத்தவர்களுக்காக செய்யறாங்களா? அப்ப ஒப்பிட்டு பாருங்க. இதனால தாங்க சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அந்த செயல் கொடுத்தான். சொன்ன அடுத்த செகண்ட் தன்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு அதை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க, நபிகளாருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவாங்க. நம்மகிட்ட இல்லை, என் டைம் இல்லை, உங்கள் டைம் இல்லை. குர்ஆன் ஹதீஸை பார்க்குறோம், நம்ம பல வருஷம் செஞ்சுட்டு வருவோம். ஒரு பிழையை குர்ஆன் ஹதீஸில் பார்த்தா இது பிழைன்னு எங்களுக்கு தெரிய வரும். தெரிய வந்தாலும் எத்தனை பேர் உடனே அதுல இருந்து ஒதுங்குறோம். அதுக்கு ஒதுங்குறதுக்கும் டைம் டேபிளை போடுறது. இப்போ செஞ்சுட்டு வாரோம், உடனே எப்படி ஒதுங்குறது? அடுத்த மாதம் வரைக்கும் இப்படி மெதுவாக குறைப்போம் அப்படிம்பா. குறையுமா? அடே சரி, நீங்கள் நியத்து வைக்கிறீங்க, அடுத்த மாதம் கூட டேர்ன் வர்றதுக்கு முதல்ல உங்களோட டேர்ன் எல்லாம் முடிச்சிட்டாண்டா, மூத்தா போயிட்டீங்கன்னா என்ன நிலைமை? அதனால திருந்துறது உடனே திருந்திக்கிறணும். இல்லை மலக்குள் மவுத் வந்தா இன்னொரு சான்ஸ் தாங்களே அப்படின்னு கேட்பான், அல்லாஹ் மறுத்துருவான். ஆகையினால அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சம்பவங்கள் எதுக்கு சொல்றது? அல்லாஹ் என்ன காரணத்துக்காக சம்பவங்களை சொன்னானோ அதே காரணத்துக்காக தான் நம்மளும் சொல்றோம். படிச்சுட்டு கேட்டு ரசிச்சுட்டு சூப்பரா இருக்குது, இப்படி இல்லை. அதுல இருக்கக்கூடிய படிப்பினைகளை நானும் பெறணும், நீங்க எல்லாம் பெறணும். அதுக்காகத்தான் சம்பவங்களா எடுத்து அதுல இருக்கக்கூடிய படிப்பினைகளை குர்ஆன் வசனத்தோட வச்சு நாங்க பார்க்கிறோம்.